ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 4 ஆஃப் பீயிங் கன்சிஸ்டன்ட் சேலஞ்ச். இந்த சண்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல ரொம்ப நேரம் அப்படின்ற மாதிரி. அது ஏன் தெரியுமா? நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் படிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது நம்மளோட தப்பு கிடையாது. அப்படி நம்ம படிக்க உட்காரும் போது நம்மளோட பிரெயின் ஹை ஸ்பீட் மோடில் இருக்கும். ரீல்ஸில் இருக்கிற வேகமான கட்ஸ், மியூசிக் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு புக்குன்றது நம்ம ஸ்லோவாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட பிரெயினுக்கு அந்த ஸ்லோ செட் ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு திடீர்னு ஸ்லோ ஆகணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணும். எங்கள் பிரச்சனை ஃபோக்கஸ் கிடையாது, நம்மளோட பிரெயின் ஓவர் ஸ்டிமுலேட்டட் ஆகியிருக்கும். ஒரு இன்ஜின் ஹீட் ஆனால் அதை உடனே எடுத்த முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இதை எப்படி ரீசெட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபோனை கீழே வச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மைண்டுக்கு டைம் கொடுக்கணும். லைக் ஏதாச்சும் வாக்கிங் போகிறது, இல்லை சும்மா எதுவும் வேடிக்கை பார்க்குறது, இல்லை மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் நார்மல் மோடுக்கு வந்திருக்கும். அதனால் நீங்கள் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஸோ கைஸ், நீங்கள் உங்கள் பிரெயினோட போராடாதீங்க, அதை ரீசெட் பண்ணுங்கள்.